சீமான் அண்ணன் இப்படி பண்ணுவாருன்னு நான் எதிர்பார்க்கல. சீமான் அண்ணன் அப்படி நொட்டுவாருன்னு நான் எதிர்பார்க்கல. சீமான் அண்ணன் எவ்வளவோ பிரச்சனை இருந்தப்போ கூட கரெக்டாக இருந்தவர் இப்போ இப்படி நொட்டுவாருன்னு நான் எதிர்பார்க்கல. இதெல்லாம் சொல்கிறது யாருன்னு கேட்டிங்கன்னா அந்த சாட்டை. இந்த சாட்டைக்கு சாட்டை ஒரு ஆள் இல்லைன்னா சீமான் அண்ணன் என்றைக்கோ ஜெயிச்சிருப்பார். அட்லீஸ்ட் அவர் நின்று இடத்துலையாவது ஜெயிச்சிருப்பார். இப்போ சாட்டை இன்னும் கொஞ்ச நாள் பேசாமல் இருந்தால் அட்லீஸ்ட் இப்போ வரப்போகிற இடைத்தேர்தலில் நிற்கிற இடத்துல கட்டாயம் ஜெயிச்சிருவார் ஒரு நல்ல வாக்கு வித்தியாசத்தில். ஆனால் இவன் சாட்டை பேசிக்கிட்டே இருந்தால் ஜெயிப்பதற்கான வாய்ப்பே கிடையாது. அது நல்லா தெரிஞ்சிருச்சு. சாட்டைக்கு என்னென்னா, சாட்டைக்கு அண்ணனை கூடயே வச்சுக்கணும். அப்போ தான் சாட்டையோட சேனல் ஓடும், சாட்டைக்கு கண்டென்ட் இருக்கும். இல்லைன்னா சாட்டைக்கு கண்டென்ட் இல்லாமல் போயிடும். அண்ணன் நாளைக்கு சட்டசபைக்குள்ளே போயிட்டாருன்னா சாட்டைக்கு பேசுகிறதுக்கு ஒன்றும் இல்லாமல் போயிடும். இதெல்லாம் தான் காரணம். அதனால தான் சாட்டை கரெக்டாக அண்ணனை கூடயே வச்சுக்கிறதுக்கு என்னென்ன வழியோ எல்லாமே செய்கிறா. அப்படி அதே மாதிரி இப்போ சமீபத்தில் நாங்கள் யாரும் தப்பாக சொல்லலை. உதயநிதியும் சீமானனும் சந்திச்சதை நாங்கள் தப்பாக சொல்லலை. உங்களுக்கு தப்பு இல்லைன்னா நீங்கள் அதை பற்றி பேசாமல் விட்டுருந்துருக்கலாம். உங்களுக்கு ஏதோ தப்பாக தெரியுறங்காட்டி நீங்கள் பேசுகிறீங்க. அவங்க ரெண்டு பேரும் சாதாரணமாக ஒரு கல்யாணத்தில் சந்திச்சுக்கிட்டாங்க, பேசிக்கிட்டாங்க. அதோட முடிஞ்சிருச்சு. அதுக்கு இவ்வளோ பெரிய ஒரு 20 நிமிஷத்துக்கு ஒரு வீடியோ போட வேண்டிய அவசியமே இல்லை. யாருமே அதை பற்றி நாங்கள் பேசவே இல்லையே. எதுக்கு நீங்கள் அதை தேவையில்லாமல் இழுத்து அதுக்கு ஒரு வீடியோ போடுறீங்க? இதில் என்ன பிரயோஜனம் இருக்குது? இல்லை ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? உங்களுக்கே தெரியுது அதில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குதுன்னு தெரியுது. அதை அறமடக்கிறதுக்கு நீங்கள் ஒரு வீடியோ போடுறீங்க, அதை போடுங்க. அதே மாதிரி முதல்லலாம் நீங்கள் பேசுகிறப்ப இதுக்கு முன்னாடி ஒரு மீட்டிங்கில் பேசுகிறப்ப உதயநிதி கையில் இருக்கிறது முட்டை, அதை பேசுகிறது கூமுட்டைன்னு சொன்னீங்க. இன்றைக்கி உதயநிதி ஐயா, ஸ்டாலின் ஐயா. அது என்ன மாற்றம்னு தெரியல. அது மாற்றம் அது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும், எங்களுக்கெல்லாம் ஒன்றும் தெரியாது. அதே மாதிரி எல்லோரும் அவர் கார் வாங்குறத பற்றி பேசுகிறாங்க. எல்லோரும் பேசிட்டு தான் இருப்பாங்க. நீங்கள் அதுக்கு ஏன் பதில் சொல்கிறீங்க? ஏன்னா அண்ணனுக்கு விமர்சனத்துக்கு பதில் சொல்கிறது பிடிக்காது. அதே மாதிரி இருந்துட வேண்டியதானே. நீங்கள் தப்பு இல்லைன்னா அந்த விமர்சனத்துக்கு பதில் சொல்லாதீங்க. உங்கள் மேலே தப்பு இருக்கிறங்காட்டி தான் விமர்சனத்துக்கு பதில் சொல்கிறீங்க. இப்போ அவர் இவ்வளோ நாள் 16 வருஷம் அரசியல் இருந்தார். அவருக்கு யாரும் வாங்கி தர மாட்டாங்களா? நல்லது, சந்தோஷமாக வாங்கி கொடுக்கட்டும். நாங்கள் யாரும் தப்பு சொல்லியே, சந்தோஷமாக வாங்கி கொடுக்கட்டும், வாங்கிட்டு போட்டோம். அதுக்கு நீங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு வீடியோ போட்டுக்க தேவையில்லை. உங்களோட ஆட்டிடியூடெல்லாம் காமிச்சு முன்னாடி இருக்கிறவங்க எல்லாம் கேவலம், நீ எல்லாம் பேசுகிறதுக்கு ஒன்றும் இல்லை, அவ்வளோவெல்லாம் ஒர்த்தில் சாட்டை நீங்கள் அதோட விட்டுறணும். நீங்கள் சீமான் அண்ணன் ஒருத்தர் இருக்கிற வரைக்கும் தான் உங்களுக்கு மரியாதை. அதனால சீமான் அண்ணன் கூடயே வச்சுக்கோங்க. பாவம் அவர் ஜெயிச்சிட போகிறாரு. ஜெயிச்சிட்டாருன்னா உங்களுக்கு மரியாதை இல்லாமல் போயிடும். சீமான் அண்ணன் ஜெயிக்காமல் பார்த்துக்கிற வரைக்கும் உங்களுக்கு மரியாதை இருக்கும். சீமான் அண்ணன் ஜெயிச்சிட்டாருன்னா உங்களுக்கு மரியாதை இருக்காரு. பாவம் சீமான் அண்ணனுக்கு யாராவது எடுத்து சொல்லணும் கொஞ்சம். அண்ணன் கூடையே ஒன்று தோளில் தூக்கி சுற்றிக்கிட்டே இருக்கிறீங்க, அதை செய்யாதீங்கன்னு சொல்லணும். அது என்னைக்கு அவர் இறக்கி கீழே விடுறாரோ அன்றைக்கி தான் சீமான் அண்ணனுக்கு விடிவு காலம். இது எல்லாருமே சொல்லிட்டோம். சீமான் அண்ணனுக்கு ஏன் இன்னும் தெரியல. கட்டாயமாக அவர் ஜெயிக்க வேண்டிய ஒரு மனுஷன் ஏன் இன்னும் ஜெயிக்காமல் இருக்காருன்னு தெரியல. அப்போ ஏன் ஜெயிக்காமல் இருக்கிறாருன்னு காரணம் பார்த்தா கூடயே ஒன்று தோளில் தூக்கி சுற்றுறாரு. அப்போ சுற்றினாருன்னா அவரும் பாவம் இன்னும் எத்தனை வருஷத்துக்கு இப்படியே சுற்ற போகிறாருன்னு தெரியல. நிறுத்திக்கிட்டாருன்னா அவருக்கு நல்லது. அவர் தான் முடிவு பண்ணணும். சீமான் அண்ணா நிறையா பேர் மரியாதை வச்சுருக்காங்க. தயவுசெய்து இந்த தோளில் இருக்கிறத இறக்கி விட்டுட்டு உங்கள் வேலையை பாருங்கள். இடைத்தேர்தலில் கட்டாயம் ஜெயிப்பீங்க. இடைத்தேர்தலில் ஒரு கணிசமான வாக்கு வித்தியாசம் ஜெயிப்பீங்க. சட்டப்பேரவையில் உங்களை பார்க்கலாம். ஆனால் சீக்கிரத்தில் கீழே இறக்கி விட்டுருங்கண்ணா, இல்லைன்னா உங்களுக்கு டேஞ்சர்.